திருச்சிற்றம்பலம். கோழை ஒழுக்கம் குளம்மூடு பாசியில் ஆழ நடுவார் அளப்புறுவார்களை தாழத் துடக்கி தடுக்ககில்லாவிடில் பூழை நுழைந்தவர் போகின்றவாறே. வீரியமிக்க விதையை நல்ல நிலத்தில் நட்டால் அது பயிராக விளைந்து பயன் தரும். பாசி படிந்து பாசியால் மூடப்பட்ட குளத்தில் விதைத்தால் விளையுமா? துன்பம்தான் விளையும். அதே போல ஆண்கள் தங்கள் உயிர் சக்தியை முறையாக பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தியே நம் சித்தர்கள் உயிர் தலைவனோடு உறவாடும் உடனாகும் வாய்ப்பை பெற்றார்கள். தனக்கு உரிமையானவளோடு கூடி நல்ல சந்ததியை விருத்தி செய்ய பயன்படும் உயிர்ப்பு சக்தியை பலர் அந்நிய பெண்கள் மேல் மோகம் கொண்டு காமமே வாழ்க்கை என்று நினைத்து அளவுக்கு அதிகமாக வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை சிந்தித்து செயல்படுத்தாவிடில் புதைகுழியில் வீழ்ந்ததைப் போல மீள முடியாத துன்பத்திற்கு உள்ளாவார்கள் என்று எச்சரிக்கிறார். அன்பே சிவம், அடியார்க்கு அடியேன்.